வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டு வரும் அலுவலர்கள் மக்களின் சந்தேகங்களை தீர்க்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனால் அலுவலர்களுக்கு முறையாக பயிற்சி கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் பூத் லெவல் ஆபீசர் எனப்படும் BLOக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வீடு வீடாகச் சென்று மக்களிடம் வழங்குகின்றனர். படிவத்தை பூர்த்தி செய்வது தொடர்பாக அலுவலர்கள் மக்களுக்கு விளக்கமளித்து அவர்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வேண்டும். ஆனால் மக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க முடியாமல் பல இடங்களில் அலுவலர்கள் திணறியதை பார்க்க முடிந்தது. சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்ட அலுவலர்கள் மக்களிடம் ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் நகல்களை கேட்டது சர்ச்சையாக மாறியுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் வரை வாக்காளர்களிடம் எந்தவிதமான ஆவணங்களும் கோரப்படாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் படிவங்களை பூர்த்தி செய்து மீண்டும் ஒப்படைக்கும் போது ஆதார் அல்லது வாக்காளர் அட்டையின் நகலை படிவத்தோடு இணைத்து வழங்குமாறு அலுவலர்கள் மக்களிடம் தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க வரும்போது ஒரு ஃபார்ம் கொடுத்தோம், ஒன்று நாங்கள் வச்சுக்கணும். அது கூட வந்து உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் வேணும். எனக்கு ஓட்டர் ஐடி இல்லையா? நான் ஆதார் கார்டு வச்சுதான் 4 வாட்டியும் ஓட்டு போட்டிருக்கேன். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் நீங்க எதனா ஒன் ஐடி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துறேன். டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதேபோல 2002 மற்றும் 2005 ஆண்டுகளில் வாக்களித்த விவரங்கள் படிவத்தில் கோரப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மக்கள் அடுக்கடுக்கான சந்தேகங்களை அலுவலர்களிடம் கேட்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக பல்வேறு கேள்விகளுக்கு அலுவலர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். நம்ம இதில் ஆன்லைனில் போய் பார்த்தா ரிலேட்டிவ் 2002 இருந்தால் இங்கே என்டர் பண்ணணும், 2002 இல்லைன்னா இங்கே என்டர் பண்ணணும். அதுதான் சார் எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதை நான் கேட்டு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாது, கிளியராக தெரியல. கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி மேடம், பார்த்துக்கலாம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவத்தையும் அலுவலர்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த படிவங்களை அலுவலர்கள் வழங்குவதில்லை. இதுகுறித்து மக்கள் கேட்டபோது பிப்ரவரிக்கு மேல் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான படிவங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஃபார்ம் 30 படிவத்தை கொண்டு செல்வது அவசியம் என்ற தகவல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு தெரியாமல் உள்ளது வருத்தமளிக்கும் விதமாகவே அமைந்துள்ளது. இப்போ வாங்க முடியுமா? எலெக்ஷன் வாங்கலாம். எங்கே கலெக்ட் பண்ணுவோம்? நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது முடிஞ்சு ஓல்டு ஓட்டர்ஸ் வரைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அது நியூ ஓட்டர்ஸ் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கேம்ப். மக்களின் கேள்விகளுக்கு விளக்கமளித்து தெளிவுபடுத்த வேண்டிய அலுவலர்களே பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருப்பது அலுவலர்களுக்கான பயிற்சி முறையாக வழங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.